இந்திய அணியானது T20 உலகக்கோப்பையின் சூப்பர் 8 முதல் போட்டியில் வெற்றியடைந்திருக்கிறது. இது பற்றி ரோஹித் சர்மா பல கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன்கள் இந்தியா எடுத்திருந்தது. சூரியகுமார் யாதவ் 53 ரன்கள், ஹர்திக் பாண்டியா 32 ரன்கள் என நல்ல பார்ட்னர்ஷிப் அமைத்தனர். ஆப்கானிஸ்தான் பந்துவீச்சு சார்பில் ரஷித் கான் 3 விக்கெட், ஃபசுல் ஃபரிக்கி 3 விக்கெட், நவீன் உலக் 1 விக்கெட் என எடுத்திருந்தனர். பின்னர் பேட்டிங்கிற்கு களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணி 20 ஓவர் முடிவில் 134க்கு ஆல் அவுட் ஆகிவிட்டார்கள். பந்துவீச்சில் பும்ரா மற்றும் ஹர்தீப் சிங் 3 விக்கெட், குல்தீப் யாதவ் 2 விக்கெட், அக்ஷர் ஜடேஜா தலா 1 விக்கெட் எடுத்திருந்தனர். 47 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்த வெற்றிக்கு பிறகு ரோஹித் சர்மா பேசுகையில், கடந்த 2 வருடங்களாக வெஸ்ட் இண்டீஸ் மைதானங்களில் நாங்கள் T20 போட்டிகளை விளையாடி இருக்கிறோம். ஆகையால் முன்கூட்டியே எங்களால் திட்டமிட முடிந்தது. இதுபோன்ற பிட்ச் மற்றும் சூழலுக்கு ஏற்ற தங்களை மாற்றிக்கொள்ள முடிந்தது. 181 ரன் என்ற சவாலான இலக்கை நிர்ணயித்த இந்திய அணியின் பேட்டிங்கை பாராட்ட வேண்டும். காரணம் என்னவென்றால் 181 ரன்கள் இருக்குமெனில் எங்களின் பந்துவீச்சின் திறமையால் கட்டுப்படுத்த முடியும் என்று நன்றாக தெரியும். சூரியகுமார் யாதவ் மற்றும் ஹர்திக் பாண்டியா இடையிலான பார்ட்னர்ஷிப் சிறப்பாக அமைந்தது. பும்ரா என்ன செய்வார் என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் ஸ்மார்ட்டாக பும்ராவை பயன்படுத்த வேண்டும். எந்த ஒரு சூழலிலும் பொறுப்பை ஏற்று விளையாடக்கூடியவர் பும்ரா. இன்றைய ஆட்டத்தில் 3 ஸ்பின்னர்களுடன் களமிறங்கினோம். பிட்ச் தன்மை காரணமாக இப்படி நாங்கள் செய்தோம். ஒருவேளை அடுத்த போட்டியில் 3 வேகப்பந்து வீச்சாளர்களுடன் களமிறக்க கூட வாய்ப்பு இருக்கலாம் என்று ரோஹித் சர்மா பேசியிருக்கிறார்.